அங்க உட்காந்துருக்காங்க. 3 விஷயம் அவங்ககிட்ட இருக்கு. ஒண்ணு, நல்லா அடிச்சிருக்காங்க. 2வது, ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. 3வது, தொழுமரத்துல கட்டியிருக்காங்க. 3 காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்க. இன்னொன்னு, சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க முழுக்க முழுக்க உடம்பு முழுவதும் காயத்தினால அவங்க அடிக்கப்பட்டிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா நைட்டு இவ்வளோ வேலை நடந்து அவங்கள உள்ள வச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பவுல் சீலாவுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க உள்ள இருக்கிறாங்க. நார்மலா உள்ளவங்க அப்படிப்பட்ட காரியத்துல இருந்தா என்ன செய்வாங்க? ஏன் கடவுளே, ஏன் ஆண்டவரே என்னை எப்படி விட்டீங்க? ஏன் இந்த சூழ்நிலைக்கு என்னை தள்ளுனீங்க? நாங்க உங்களை தானே ஆராதிச்சோம். இப்ப கூட உங்களை குறித்து தானே சொல்லிட்டு வந்தோம். நீங்க தானே நல்லவர், நீங்க தான் எல்லாத்தையும் காப்பாத்துவீங்க, நீங்க தான் மீட்டுக்கொள்வீங்கன்னு உங்களை பத்தி தானே நாங்க போய் சொல்லிட்டு வந்தோம். நார்மலா உள்ளவங்க யாரா இருந்தாலும் அப்படி சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? 2 விஷயத்த அங்க பார்த்தோம். ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணாங்கன்னா என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? தேவன் கிட்ட தாம் பிரச்சனையை சொல்லியிருப்பாங்க. ஜெபம் பண்ணாங்கன்னா என்ன, அந்த நேரத்துல ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அடி வாங்கியிருக்காங்க, ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு, கை காலெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அவங்க என்ன நிலையில என்ன செஞ்சிருப்பாங்க? தேவன் கிட்ட தாம் பிரச்சனைய, பவுல் தான் பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, தேவன் கிட்ட உங்க பிரச்சனை ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அப்படி சொன்னவர் என்ன செஞ்சிருப்பாருங்க? இந்த அனுபவம் வந்துருச்சுன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. 2வது, பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர் என்பதை பவுலும் சீலாவும் அறிஞ்சிருந்தாங்க. உன் பிரச்சனையை விட தேவன் பெரியவர் என்பதை நீங்க அறிந்திருக்க வேண்டும். இயேசு பெரியவர் என்பதை நீங்க தான் காண்பிக்கணும். அவங்க பயம் இல்லாம உட்கார்ந்ததுக்கு இந்த பிரச்சனையை காட்டில இயேசு பெரியவர் என்பதை அவங்க நம்பினாங்க. அதனாலதான் அவங்க இப்படிப்பட்ட அடிச்ச பொழுது அவங்க துதிச்சாங்க. துதி எப்படி நல்லா இருக்கும்போது துதிச்சாங்களா? அடிச்ச உடனே ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கும் பொழுது கத்தரை துதிக்கிறாங்க. ரத்தம் வெளிப்படும் பொழுது நீ கத்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. காயம் இருக்கும்போது அவங்க பாடுறாங்க.